ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு டெய்லி என்னென்ன காலையிலேருந்து மத்தியானத்துக்கு நான் என்னென்ன சமைக்கிறேன் அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோ. இன்னைக்கு காலையிலேயே பசங்களுக்கு கீரை சாதமும் ப்ரான் ஃப்ரையும் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையில் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் எழுந்து கோலம் போட்டதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கான டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் நடுவில் மழை அதிகமாக வந்ததுனால நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன், போடுறதில்லை அதிகமாக. இப்போ மார்கழியிலேருந்து காலையிலே எழுந்ததும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவே அப்படியே பழகிடுச்சு. காலையிலேயே அவ்வளோ காற்று, காலையிலேயே கோலமே போட முடியல, அந்த அளவுக்கு காற்று இருந்தது. காலையில் பசங்க எழுஞ்சுக்கிறதுக்குள்ளேயே வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். சிங்க்லேயும் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதையும் கழுவி எடுத்து வச்சிடலான்னு எல்லாத்தையும் ஓரங்கட்டி சிங்கில் போட்டு வச்சுருந்தேன். மீன் இருந்தது ஃப்ரிட்ஜில், சீலா மீன் கொண்டு வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க. எங்கள் ரெகுலராக மீன் கொடுக்குறாக்கா, அந்த மீனும் கழுவி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் எடுத்து வச்சுட்டு மீன் குழம்பு செய்யலான்னு மீன் குழம்புக்கு எல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மீன் குழம்பும் தாளிச்சிட்டேன். மீன் குழம்பு ஒரு சைடு செய்யும் போதே ஒயிட் ரைஸும் சைடில் வச்சுட்டேன். மத்தியானம் சாப்பாடும் கண்டினியூவாக வச்சுட்டேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கரைச்சி வச்சு இந்த மாதிரி செஞ்சால் டக்குன்னு மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இந்த நல்லா வதக்கி செய்கிறத விட இந்த மாதிரி டக்குன்னு மீன் குழம்பு வைக்கிறது எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது பிடிக்கும். அதனால இப்பெல்லாம் மீன் குழம்பு வைக்கும் போது மாங்காய் இல்லைன்னா மீன் குழம்பு வைக்கவே பிடிக்க மாட்டேங்குது. அதனால மாங்காவும் ஏதோ இருந்தது, ஒரு மாங்காய், அதையும் கட் பண்ணி போட்டுட்டேன். சாப்பாடும் வெந்துடுச்சு மீன் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கழுவி எடுத்து வச்சிருக்க மீனையும் குழம்புல போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்தோம்னா என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு ரெசிபி ரெடிங்க. மத்தியானத்துக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு முடிச்சாதான் அன்னைக்கு டேவே சீக்கிரமாக போயிடும். அன்னைக்கு வேலையும் அதிகமாக இருக்காத மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.